மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளுடைய அருளோடு ஆற்றலோடு நாம் இந்த நாளை நிறைவு செய்வதற்கு இந்த தியானமும் இந்த நாளும் உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலே இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கிறிஸ்தவ இறைமக்களாகிய நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயரமான இடத்திலிருந்து அழகு பார்க்கின்ற ஒரு கடவுளாகும். அதே சமயத்திலே நாம் உயரமான இடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகின்ற கடவுளாகவும் இருப்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் காலை தொடக்கம் முதல் அந்த நாள் முடியும் வரை எப்படியாவது கடவுளுடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை, அல்லது கடவுளுடைய கரம் நம்மை தொட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் விருப்பப்படுகிறோம். அந்த வகையிலே நாம் பார்க்கிற போது இந்த நாளிலே ஒரு சிறிய கதையின் மூலமாக கடவுள் வழிநடத்துதல் எப்படி நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒரு தந்தையானவர் எப்போதும் தன்னுடைய மகனை கண்டித்து கொண்டே இருப்பாராம். அப்படி கண்டிக்கும்போது அந்த மகனுக்கு அவ்வப்போது தந்தையின் மீது சஞ்சலமும் வருத்தமும் கோபமும் ஏற்படுத்தி கொண்டே இருக்குமா. அப்பொழுது ஒரு நாள் தன்னுடைய அப்பா கிட்ட போய் அந்த பையன் கேட்கிறான், அப்பா ஏன் எப்பயுமே என்னை கண்டிச்சுட்டே இருக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லி தன்னுடைய மகன் அப்பா கிட்ட கேட்டாராம். உடனே அந்த அப்பா மகனை வீட்டினுடைய மேல் மாடிக்கு அழைத்து சென்று தான் தயாரித்து வைத்திருக்கின்ற பட்டத்தை அவர் விட்டாராம். அப்படி பட்டம் விட்டு கொண்டிருக்கும்போது அந்த நூலை தந்தையார் பிடித்து கொள்ள பட்டம் மேலே பறந்து கொண்டே இருந்ததாம். அப்படி பறந்து கொண்டிருக்கும்போது சில நேரங்களிலே தந்தையார் அந்த நூலை பிடித்து கீழே இருப்பாராம். ஏப்பா நீங்கள் பட்டத்தை மேலே விடுற மாதிரி விடுறீங்க, கீழே இருக்கிற மாதிரி இழுத்துட்டே இருக்கிற, சுதந்திரமாக அது போட்டுமே, அதை விட்டுடுங்களே அப்படின்னு சொல்லி அந்த மகன் சொன்னாராம். கொஞ்ச தூரம் பறந்து கொண்டே இருந்தது. தந்தையும் மகனும் உயரமான இடத்திற்கு அந்த பட்டம் செல்ல செல்ல அழகு பார்த்து கொண்டே இருந்தார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த பட்டத்தை தந்தையார் இழுத்து கீழே விட்டு விடுகிறார். அந்த பட்டமானது கீழே விழுந்து செடியிலும் கொடியிலும் திக்குண்டு ஒரு மாதிரி ஒரு சேதத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு சென்று விடுகிறது. அப்பொழுது அந்த தந்தையாரிடத்தில் மகன் கேட்டானாம், ஏப்பா உயரமான இடத்துக்கு போயிட்டு இருந்த அந்த பட்டத்தை கீழே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பொழுது தந்தையார் சொன்னாராம், தம்பி, நான் எப்பொழுதும் உன்னை கண்டித்து கொண்டே இருக்கும்போது நீ கோபப்பட்டாய், வருத்தப்பட்டாய், சஞ்சலப்பட்டாய். இந்த பட்டத்தை போல நீ என்னுடைய கையிலே இருப்பதினாலே தான் நீ உயரமான இடத்திற்கு செல்கிறாய். மக்கள் எல்லாரும் உன்னை அழகு பார்க்கிறார்கள். ஒருவேளை நான் உன்னை கண்டிக்கவில்லை என்றால், நான் உன்னை திட்டவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்துவிடும் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவுக்கு சொல்கிறார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி. கடவுளுடைய கரம் நம்மை எப்போதும் அரவணைப்பதினாலே, கடவுளுடைய கரம் எப்போதும் நம்மை வழிநடத்துவதனாலே நாம் உயரமான இடத்திற்கு செல்வதை பார்க்கிற கடவுள் அழகு பார்க்கிறார். ஒரு காலகட்டத்தில் நாம் கடவுளை விட்டு வழி விலகும்போது, கடவுளை விட்டு நாம் தூரமாக செல்லுகிற போது
நாம் அந்த தவறான குமாரனைப் போல பல்வேறுபட்ட தவறான வழிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் மாறிவிடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த பட்டம் என்பதும் நூல் என்பதும் தந்தை என்பதும் மகன் என்பதும் ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் அதிலே கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், அந்த பட்டத்தை தந்தையார் தன்னுடைய கருத்திலே வைப்பதினாலே அந்த பட்டம் உயரமான இடத்திற்கு செல்கிறது. அந்த மகனை தந்தையார் கண்டிப்பதினாலே மகன் உயரமான இடத்திற்கு செல்கிறான். ஆனால் அந்த பட்டம் விடுபடும் பொழுது பட்டமும் சேதமடைகிறது. ஒருவேளை தந்தையார் மகனை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கெட்ட குமாரனைப் போல மகனும் தவறான வழிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ வலதுபுறமாகிலும் சாயாதே இடதுபுறமாகிலும் சாயாதே, வழி இதுவே நட என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லும்போது சொல்கிறார், நீங்களெல்லாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த அருமையான நாளிலே கடவுள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் நாம் நடக்கின்ற போது இங்கே சொல்லுகிறார், நீங்கள் உயரமான இடத்திற்கு செல்லுகிறீர்கள் என்று. ஒருவேளை உயரமான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடிப்போம். ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிப்பார். கடவுள் தாமே இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் எங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்காக, புதிய நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளிமையும் சிறுமையுமாய் இருந்த எங்களை தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தின் கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக, உம்முடைய கரத்தின் மைய பகுதியில் அடங்கியிருக்கின்ற மக்களாய் நாங்கள் வாழ்வதற்கும் வளருவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட அருளும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.